அரியர் ஆஃப் ரெவென்யூ. இதை எவ்வாறு அவர்கள் வசூல் செய்கின்ற நடைமுறை, எவ்வாறு ரெவென்யூ ஆஃபீஸர் அதை வசூல் பண்ணணும் அப்படின்னா, யார் டிஃபால்ட்டரோ, யார் வரி பாக்கி வைத்திருக்கிறாரோ அந்த நபருடைய சொத்துக்கள் என்று நம்பப்படுகின்ற சொத்துக்கள், அசையும் அசையா பொருட்கள், ஒரு கடை என்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த கடையில் இருக்கின்ற பொருட்கள் அவற்றை டிஸ்ட்ரைன் அப்படி என்று அதை அட்டாச் செய்வார்கள். அதாவது அந்த பொருட்களை யார் பார்த்து கொண்டு வராரோ அவருக்கு ஒரு அறிவிப்பும், அந்த பொருட்களுடைய ஓனர் யாரோ, டிஃபால்டர் யாரோ அவருக்கு ஒரு அறிவிப்பும் கொடுப்பார்கள். ரைட். அது பண்ணிட்டாங்கன்னா அது அட்டாச்சுன்னு அர்த்தம். அதை அவர் விற்கக்கூடாது. சரியா? ரைட். அதன் பின்பு தான் அவருக்கு கரெக்டாக எத்தனாம் தேதி அந்த சொத்தை ஏலம் விட்டுருவானோ ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க 15 days பிஃபோர். அது அவருக்கு போதிய அளவு கால அவகாசம் 15 நாட்கள் கொடுக்கப்பட்டு அதன் பின்னர் அவர் எந்த வித பதிலும் கொடுக்கவில்லை என்றாலும் அந்த ஏலத்தில் விற்கப்படும். சரி, ரைட்டு. இதை போன்று இருக்கக்கூடிய வரி வசூல் செய்யும் பொழுது, பாக்கிக்கான வரி வசூல் செய்யும் பொழுது எந்த சொத்துக்களை எல்லாம் ஒரு நபரிடமிருந்து எடுக்கக்கூடாது, எடுக்கவும் முடியாது, சட்டம் எக்ஸம்டட், சட்டம் விலக்கு கொடுத்திருக்கிறது என்று பார்த்தோமேயானால், குக்கிங் வெசல்ஸ், கிச்சனில் இருக்கக்கூடிய தளவாடங்கள், சமையல் பொருட்கள், படுக்கைகள், பெட்டிங் எக்யூப்மெண்ட்ஸு, ஒரு பெண் அணிகின்ற ஆபரணங்கள், தாலிக்கொடி போன்றவைகள். ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் சார்ந்தவனாக இருந்தால் அவனுடைய தொழில் சம்மந்தப்பட்ட கருவிகள், விவசாயம் பண்ணுறவனாக இருந்தால் அவனுடைய ஆடு மாடு, அல்லது ஒரு டெக்னிக்கல் ஒரு லேட் பற்ற அந்த பட்டறை மூலம் தொழில் பண்ணுவான். அது இதை போன்ற விஷயங்களை வரி பாக்கிக்காக வசூலிக்கக்கூடாது. அதற்காக நான் ஒரு லேத்து பட்டறை வைத்திருக்கிறேன், அந்த லேட்டு பத்திரம் இருக்கக்கூடிய மிஷினை நான் ஹையர் பர்ச்சேஸில் வாங்கினேன், அதை எடுக்கக்கூடாது இல்லாமல் ஹையர் பர்ச்சேஸில் அதை சீஸ் பண்ணுவாங்க. ஆனால் வரி வசூல் செய்யும் பொழுது அந்த வரி வசூல் சட்டங்களிலே இதை போன்று இருக்கக்கூடிய அவனுடைய அடுத்த தொழிலுக்காக, அடுத்த நாளுக்காக அவன் அதை வைத்துத்தான் பிழைக்க வேண்டும் இருக்கின்ற பொருட்களை அட்டாச் செய்யக்கூடாது என்பது சட்டம்.